நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப போருன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு படம். ஆனா உண்மையா சொல்றேன், வாத்தியார் நீங்க வராம இருந்திருக்கலாம் வாத்தியார். 1.5 வருஷமா எங்க இருந்தீங்க வாத்தியார்? அப்படியே நீங்க வீட்டு பொட்டிக்குள்ளேயே கடந்திருக்கலாம் வாத்தியார். நீங்க வந்து மட்டும் ஒன்றும் இது பண்ணல. உங்க படம் வேஸ்ட் தலைவா. எதுக்கு அன்னியன் படத்தை ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல 3 கேரக்டர், இதுல 2 கேரக்டர், அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி ஜப்பானோட பேட் வைப்ஸ் படம் ஃபுல்லா அடிக்குது. கார்த்தி வந்து எம்ஜிஆரா சூப்பரா பண்ணிருக்காரு, அந்த ரோல்ல செம்மையா பண்ணிருக்காரு. அப்பாயின்மெண்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆடியன்ஸோட பாக்குறதாங்க மெயின். அதுக்காக தான் நான் வந்தேன். ஆடியன்ஸோட பார்த்தேன். சூப்பரா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் ப்ரோ. ஓகே தான், ஆவரேஜான ஒரு மூவி தான், பட் மோசம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா நல்ல படம் மாதிரி எடுத்துட்டு போயிட்டாரு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ல கொண்டு போயிட்டாரு. ஸோ அது கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஒண்ணு வந்து நலன் குமாரசாமி, அவர் வந்து சூதுகோவ் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த எக்ஸ்பெக்டேஷன். அப்புறம் கார்த்தி சார் 2 பேரோட காம்போ, அப்புறம் சனாவோட மாஸ்டர் பீஸ் மியூசிக் எதிர்பார்த்து வந்தேன். அதுல வந்து கார்த்தி சார் மட்டும் அவருக்கான விஷயத்த வந்து கரெக்டா பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லாருமே கோட்டை விட்டாங்க தான் சொல்லுவேன். வாத்தியார பத்தி என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து படம் போஸ்ட்பான்லாம் ஆகும்போது ஏதோ ஹைப் கிரியேட் ஆச்சு. சரி ஓகே, ஏதோ பொலிட்டிக்கலா ஏதாவது மெசேஜ் சொல்றாங்களோ, அதனாலதான் வந்து போஸ்ட்பான் பண்றாங்களோ அப்படிலாம் நினைச்சா ஓகே. தியேட்டர்ல இருந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து வந்தோம். பட் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒழுங்கா இல்ல. ஆனா எம்ஜிஆர் நல்லா காமிச்சிருந்தாங்க. பண்ணாங்க, என்ன பண்ணா ஒன்றும் புரியல. ஏதோ வாவாத்தியார் ஒரு டைட்டில் வச்சு ஓகே எம்ஜிஆர் ரசிகர்கள் ஏதோ வச்சு பார்ப்பாங்கன்ட்டு, டேய் கம்முன்னு இருந்துட்ட உடனே நல்லா இல்லைன்னு நான் சொல்றேன். காசு கொடுத்தது நானு, என் மனசாட்சி சொல்லுது நல்லா இருக்குன்னு சொல்றா. கோடி ரூபா போட்டு எடுத்துக்கிறாங்க படத்தை. அதுக்காக நல்லா பொய்யா சொல்ல முடியும் நம்ம. அதனால வந்து படம் வந்து சுமார் கூட கிடையாது. வேஸ்ட் இல்லையா டைம். மற்றபடி படத்துல வேற எதுவுமே அவர் நல்லனுக்கு கமர்ஷியலே எழுத வரல. அவர் திருப்பியுமே இதுக்கு காதலும் கடந்து போகும், சூதுகவும், அந்த படங்களுக்கு போனாலும் நல்லா இருக்கும். அந்த ரைட்டிங் போனாலே, ஏன்னா அது மாதிரி படம் எடுக்கிறதுக்கு தான் இப்போ ஆள் இல்லை. இந்த மாதிரி நிறைய படங்கள் வருது, அது எதுவுமே ஓட மாட்டேங்குது. பட் அந்த படங்கள் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர் மறுபடியும் அதுக்கே போகணும். அந்த மாதிரி படங்கள் தான் இப்போ நிறைய தேவைப்படுது. என் கேரக்டர் நல்லா இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க. இவரும் ஒருத்தர் பார்த்து தான் சொன்னார், என் கேரக்டர் ஒரு மாதிரி பேலன்சிங்கா பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டு, நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவரும் அப்ரிஷியேட் பண்ணாரு. ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு. கேரக்டர் நல்லா இருக்கு, படமும் நல்லா இருக்கு. பொங்கலுக்கு வந்து நல்ல என்டர்டெய்னர். கண்டென்ட் இருக்கு, பட் ஆனா கண்டென்ட்டை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப போயிட்டே இருக்கு. டேய் என்னடா இன்ட்ரெஸ்டிங்கா வைக்கலாம். நீ டார்க் காமெடின்ற அட்லீஸ்ட் டார்க் காமெடியாவது ஒர்க் அவுட் பண்ணோம். ஓகே, அதுவும் நீ பண்ணல. சரி லாஜிக் இல்ல, நீ ஃபேண்டசியா போ. ஃபேண்டசியா ஒர்க் அப் பண்ணா லாஜிக் ஃபேண்டசி ஒரு மாதிரி மாட்டி சிக்கிட்டாரு ஸ்கிரிப்ட்ல. எம்ஜிஆர்னா யாரு, அவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன மாதிரி படங்கள் நடிச்சிருக்காரு, எதுக்குமே ஒரு ஐடியா கிடையாதுல. அவங்க கிட்ட நீங்க முதல்ல அவர் என்னன்னு புரிய வச்சிருக்கணும். அதுக்கான ப்ரொமோஷனை முன்னெடுத்திருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி படமே வாவாத்தியார் படமே நிறைய டிராமாக்குள்ள போயிட்டு வந்தது. ஸோ அதனால அவங்களுக்கான புரிதல் இல்லை. மேபி எம்ஜிஆர் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, அது முடியல. அது முடியாது. அது எம்ஜிஆர் கொண்டு வர முடியலன்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட ஆத்மா வந்து கூறுது. அது எம்ஜிஆரா காட்டுறாங்க. எங்க நடந்தாலும் ஏதாவது காப்பாத்துக்கன்னு சொல்லும் போது கரெக்டா வாதியார் வந்து நிப்பாரு. அந்த வாதியார் காட்டுற மாதிரி தான் வரும் படம். சரியில்ல தலைவா. எதுக்கு நல்லா இருக்க சீன் என்னன்னு பார்த்தா பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி அப்புறம் வந்து ராஜ்கிரண் சார் வர போர்ஷன் நல்லா இருந்துச்சு. கார்த்தி சார் வந்து பில்டப் அந்த பில்டப் கூட நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பில்டப்ல வந்து நமக்கு வெறுப்பு தான் வந்துச்சு. ரசிட்டா அப்படின்னு நம்மளே தான் திட்டிக்கணும். அந்த அளவுக்கு கோவம் தான் வந்துச்சு. எஞ்சி போனா போதுன்ற மாதிரி ஆகி போச்சு. கீர்த்தி செட்டி வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய திருஷ்டி. அவங்கள படத்துல இருந்து வெளியில எடுத்து வச்சா படத்துல எந்த வழியுமே அது பாதிக்காது. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் படத்துல எதுவுமே கிடையாது. பாத்தீங்கன்னா தெரியும், சூதுகவும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். சூதுகவும் அது வந்து கிராஃப்டாவே சூப்பரா இருக்கும். கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வெயிட்டேஜ் இருக்கும். அந்த கேரக்டர் எல்லாமே டீட்டெயிலிங் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்டோரியே ஃபுல்லா இதுவாகும். புரியுதுங்களா? இதுல அப்படி எதுவுமே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகல. எல்லாமே வீக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. அவருக்கு ஆக்சுவலா அவரோட படம் அவரோட ஃபார்மேட்ல எடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. கமர்ஷியல் எல்லாம் அது எடுக்கிறதுக்கு டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களோட ஃபார்மேட்ல இருந்து நீங்க மீறாம இருந்தா நல்லா இருக்கும். கார்த்திக் சாரோட நடிக்கிறது வந்து நிறைய சீன்ஸ்ல நான் அவர் கூட நடிச்சிருக்கேன். இந்த படத்துல வந்து இஸ் a ஜென்டில்மேன், நைஸ் கை, டீசென்டான ஒரு ஆக்டர் அவரு. இந்த கேரக்டர் பண்ணும்போது லாட் ஆஃப் எஃபர்ட் போட்டு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி எம்ஜிஆர் வந்து எப்படிலாம் ரீக்ரியேட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு படத்துல. ஸோ அதுக்கு வந்து அவருக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா ஒரு நடிகனா இன்னொரு ஐக்கானா ரீப்ளேஸ் பண்றது இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரது இருக்குல்ல, அதெல்லாம் ஆஸ் அன் ஆக்டரா டெடிகேட்டா பண்ணியிருக்காரு. நிறைய வச்சிருக்காங்க. நிறைய முழுக்க எம்ஜிஆர் இதுதான். அப்படிதான் சொல்லணும். எம்ஜிஆர் பாட்டுக்கு எக்கச்சக்கமா காட்டுறாங்க. இந்த எங்க வீட்டு பிள்ளை பாட்டு, நாராயணாலி, அப்புறம் அன்பேவா சாங், ராஜாவின் பார்வையிலே சாங் அது போட்டிருக்காங்க. ரீமிக்சிங் பண்ணிருக்காங்க. நல்லாதான் இருக்கு படம். பாட்டு நடுவில் மாட்டி இல்லை கூட அப்பயே இன்ட்ரோல போய் வந்துருப்போம் வெளியே. படம் வந்து சொதப்பிட்டாங்க தெரியும். இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு தேவையா? ஏற்கனவே நாங்கள் சென்னைக்குன்னு வரலாற்ற கோவத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்கோம்.
இதுல வந்து இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணி எங்களை இன்னமும் வந்து மனவேதனைக்கு ஆளாக்குறாங்க. எப்படி நான் சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. யாருக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. கார்த்தி மட்டும் தான் முழு ஃபுல் படத்துலயும் இருக்காரு. மத்தபடி வேற யாருக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் எதுவுமே இல்ல. எம்ஜிஆர் ஓகே, நீ எம்ஜிஆர் பத்தினா எம்ஜிஆர் பத்தியே போடும். 2 கிளை கதைகள்ல மாட்டிக்கிட்டு இது பண்ணக்கூடாது. போலீஸ் கேரக்டர் நடிப்பா ஓகே, பட் கதையா ரொம்ப வீக்கா இருக்கு, ஒர்க் அவுட் ஆகல. கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா நலன் குமாரசாமி மாதிரி ஒரு டைரக்டர் இருக்கிறதுனாலதான் இது ரிலேட் பண்ண முடியும். வேற யாராவது பண்ணியிருந்தாங்களா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நலன் குமாரசாமியோட ஸ்கிரீன் பிளேல இதெல்லாம் ரிலேட் பண்ண முடியும். ஜென்சியும் ரிலேட் பண்ண முடியும், 2K கிட்ஸும் வந்து ரிலேட் பண்ண முடியும் கண்டிப்பா. ஆமா, அதாவது அப்படிலாம் கொண்டு போகாம நம்ம படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு கம்மியான பட்ஜெட்ல எடுத்த மாதிரியும் பிரம்மாண்டமா தான் செலவு, ஆனா கம்மியான எடுத்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்துட்டு போயிருக்காங்க அந்த சினிமா போட்டோகிராஃபிக்கலாம். 2வது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்க, உண்மையிலேயே படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஆரம்பிச்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃப் கூட முடிக்க தெரியல. கார்த்திக் சார் எம்ஜிஆரா நடிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எம்ஜிஆரை வச்சு அந்த ஐடியாலஜி கொண்டு வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு படம் மாதிரி எடுக்கலாம், செத்து போன எம்ஜிஆரை நம்ம திருப்பி கொண்டு வர மாதிரி ஒரு ஐடியாலஜி எல்லாம் செம்ம ஐடியாலஜி. பட் அந்த ஸ்டோரியா ஒரு படமா எடுத்தா அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகல நான் சொல்லுவேன். எனக்கு அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எம்ஜிஆரோட அந்த ரீமிக்ஸ் சாங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் அந்த ப்ரீ இன்டர்வெல்ல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் நல்லா ஆரம்பிச்சது, அது அப்படியே செகண்ட் ஹாஃப்ல கண்டினியூ ஆச்சா அப்படின்னு கேட்டா கண்டினியூ ஆச்சு. எப்படின்னா அப்படியே இழுத்து வச்சிட்டாங்க. அங்கிருந்து அட்டஸ்டிச்சா ஒரே கண்டினியூஸா எப்படி அந்த ஒரே ஃப்ரேம்ல பாக்குறோமோ அதே மாதிரி இருந்தது. அவங்களுக்கு பிடிக்கும் பிஜிஎம் சவுண்ட், அது மட்டும் தான். மற்றபடி வேற ஒன்றும். எம்ஜிஆர் ஃபேன்ஸ் கூட எம்ஜிஆர் சாரே இதை பார்த்தாருன்னா கூட என்ன சொல்லுவார் தெரியுமா? அது ஏன் என் வாயால சொல்லணும்? எம்ஜிஆர் சார் நீங்களே சொல்லுங்க சார், அப்படிதான் சொல்லணும். எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கு, அவரோட பாடல்கள் அப்படியே வச்சது நல்லா இருக்கு, கார்த்தி எம்ஜிஆரா பண்ணது நல்லா இருக்கு. படமா ஒர்க் அவுட் ஆகல, அதெல்லாம் தனித்தனி சீன்ஸா இருக்கு. அது இதுல கெட்ட போட்டு வருவாங்களா அந்த மாதிரி தான் இருக்கே தவிர படமா ஒர்க் அவுட் ஆகல. எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், பாக்கி யாருக்குமே கனெக்ட் ஆகாது. நடிச்சுக்கிற ஜப்பானை கம்பேர் பண்ணும்போது அப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஃபார் பெட்டரா இருக்கு. ஜப்பானோட கம்பேர் பண்ணி நான் ஃபார் பெட்டரா பண்ணிருக்காரு. ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான், வாத்தியாராவும் போலீஸாவும் மாறி மாறி வர நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், காதலும் கடந்து போகும் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். எனக்கு வந்து திருப்பியும் செகண்ட் சான்ஸ் கொடுத்தவரும் அவர் தான். காதலும் கடந்து போகல இதுல எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல டைரக்டருங்க, அதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப் முடிக்க தெரியாம முடிச்சிட்டாங்க. ரைட்டிங்கை எழுதிட்டாங்க, எப்படி வந்து செகண்ட் ஹாஃப் கொண்டு போய் முடிக்கணும்னு அவங்க டைரக்டருக்கு தெரியல, அதை மறந்துட்டாரு. அதை மட்டும் கொஞ்சம் கைடா பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா படம் நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க. சத்யராஜ், நிலங்கல் ரவி, ஆனந்த் ராஜ் எல்லாம் நல்லா இருக்கு. போர்ஷன்ஸ்லாம் நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க சார். நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கதை பழசு, நம்ம பார்த்தது ஒரு தடவை பார்க்கலாம். சத்யராஜ் சாரோட கேரக்டர்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நாட் அப் டு மை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற மாதிரி